இன்றைக்கி பேச்சுலர்ஸ் கிச்சனில் சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய, முக்கியமாக கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய பைனாப்பிள் ரவா கேசரி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட் அப்படியே நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம், முழுக்க முழுக்க நெய்லேயே செய்யணுன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 முந்திரியை நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நெய்யில் முந்திரி நல்லா வறுபடட்டும். இப்போ நல்லா நிறம் மாறி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திராட்சையை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா வதங்கிருச்சு, இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 3/4 கப் பைனாப்பிள் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் ரவை எடுத்துருக்கேங்க, அதனால் நான் 1:1 ரேஷியோவில் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா பைனாப்பிள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இது தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீன் டைமில் இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த நெய்லேயே நான் 3/4 கப் ரவை சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இது கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் அப்புறமா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவையும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த பக்கம் நமக்கு தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க பைனாப்பிள்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா செட் ஆகி வருது பாருங்கள். இந்த டைமில் 1 கப் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பைனாப்பிளில் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா சர்க்கரை நீங்கள் நார்மலாக எவ்வளோ சேர்ப்பீங்களோ அவ்வளோவா சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா இன்னும் ஒரு 1/4 கப் சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் இலகி நல்லா ஒன்று போல் திரண்டு வரணுங்க. ஒரு ஏலக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இந்த டைமில் பைனாப்பிள் கொஞ்சம் நல்லா பழுத்து இருக்கிறதுனால
நம்ம தனியாக அதை தண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் போடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ரவையோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு லைட்டான ஒரு க்ரன்ச்சினஸோட நல்லா இருக்குங்க சாப்பிட. இப்போ நம்மளோட பைனாப்பிள் கேசரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் சேர்த்துட்டு ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதே போல் உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் நான் சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் நமக்கு பைனாப்பிள் ரவா கேசரி தயாராகிருச்சு. இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.